सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते. லங்காஸ்ரீ தமிழின் இணையதள நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் அநேக நமஸ்காரங்கள். மனிதனுடைய வாழ்விலே இறை வழிபாடு என்பது இன்றியமையாதது. அந்த இறை வழிபாட்டிலே ஒவ்வொரு மாதங்கள் தோறும் ஒவ்வொரு வகையான விரதங்களை நாம் அனுஷ்டிக்கின்றோம். அந்த வகையிலே இந்த ஐப்பசி மாதத்திலே கலியுக தெய்வம் என்று போற்றப்படுகின்ற கந்தப்பெருமானுடைய கந்த சஷ்டி விரதம். இது ஐப்பசி மாதத்தில் வளர்ப்புரை பிரதமை முதல் சஷ்டி வரையிலே இந்த 6 திதிகளை உள்ளடக்கிய விரதமாக அனுஷ்டிக்கப்படுவது இந்த கந்த சஷ்டி விரதம். முருகு என்ற சொல்லுக்கு அழகு என்று பெயர். அழகே உருவானவன் முருகப்பெருமான். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்று கூறுவார்கள். இந்த முருகப்பெருமானை வழிபாடு செய்கின்றவர்களுக்கு எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கின்ற வகையிலே இந்த கந்த சஷ்டியிலே தம்பதிகள் விரதம் அனுஷ்டிக்கின்ற பொழுது பொதுவாக இந்த வாழ்விலே பெற வேண்டிய செல்வங்களிலே சிறந்ததாக போற்றப்படுகின்ற மனதை செல்வம், இந்த குழந்தை செல்வம் வேண்டி தம்பதிகள் எல்லாம் இந்த கந்த சஷ்டி விரதத்தை முன்னைய காலத்திலே அனுஷ்டித்தார்கள். அவ்வாறு அனுஷ்டிப்பதினாலே சட்டியிலே இருந்தால் அகப்பையிலே வரும் என்று ஒரு பழமொழி சொல்லுவார்கள். இந்த சட்டியிலே என்பது கந்த சஷ்டியிலே விரதம் இருந்தால், சட்டியிலே இருந்தால் விரதம் இருந்தால் இந்த கருப்பையிலே கருவிலே குழந்தை உண்டாகி சேமமெல்லாம் கிடைக்கும் என்கின்ற ஒரு பாரம்பரியமான ஐதீகத்தோடு கூடியதாகிய நம்பிக்கை அடிப்படையிலே கூறப்பட்டது. இவ்வாறு இந்த முருகப்பெருமானுடைய இந்த கந்த சஷ்டி காலங்களிலே 6 நாட்களும் உபவாசம் இருந்து விரத அனுஷ்டானங்களை செய்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். கடைசி சஷ்டி அன்று மட்டும் உபவாசம் இருப்பவர்களும், அல்லது இந்த 6 நாட்களும் ஒருவேளை உணவருந்தி விரதம் அனுஷ்டிக்கின்றவர்களையும் நாங்கள் பார்க்கிறோம். அது எவ்வாறாக இருந்தாலும் இந்த கந்த சஷ்டி காலங்களிலே முருகப்பெருமானுடைய திருவருளை எல்லாம் வேண்டி கந்த சஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், கந்தன் அனுபூதி, கந்தபுராண படலங்களை படிப்பது, கேட்பது, முருகப்பெருமானுடைய சகசிரநாம நாமங்களை பாராயணம் செய்வது, இவையெல்லாம் வாழ்விலே நமக்கு சிறப்பையும் உயர்வையும் தரக்கூடியது. இந்த முருகப்பெருமான் ஒவ்வொரு வடிவங்களிலே நாம் வழிபாடு செய்கிறோம். பாலமுருகனாக, முத்துக்குமார சுவாமியாக, சண்முகப் பெருமானாக, ஆறுமுகத்தோடு கூடியவராக, பழனி ஆண்டவராக, இவ்வாறு பல வடிவங்களிலே முருகப்பெருமானை போற்றி வணங்கி வழிபாடுகள் செய்கிறோம். இந்த முருகப்பெருமானுடைய தத்துவம் வள்ளி, தெய்வயானை, முருகர். ஒன்று இச்சாசக்தி, ஒன்று கிரியாசக்தி, ஒன்று ஞானசக்தி. இந்த வள்ளியம்மையானவள் இச்சாசக்தியின் வடிவம். இச்சை என்பது நமக்குள்ளே ஏற்படுகின்ற ஆசை, மோகம். இதனை இச்சை என்று சொல்லுவோம். இந்த ஆசை வசப்படுதல், அந்த வகையிலே வள்ளியம்மை இச்சாசக்தியின் வடிவம்.
தெய்வயானை கிரியாசக்தி. கிரியை என்பது செயல்முறை, செய்யப்படுவது, நாம் செய்கின்ற காரியங்கள். அது கிரியை, கிரியாசக்தியாக. முருகப்பெருமான் ஞானமே வடிவாகியவராக ஞான உபதேசங்களை கொடுக்கின்றவராக இந்த இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி வடிவமாக முருகப்பெருமான் போற்றப்படுகிறார். இந்த முருகப்பெருமானுடைய கையிலே இருக்கின்ற வேல் மனிதனுடைய வாழ்க்கை தத்துவத்திற்கு ஒரு சிறந்த பொருளை நமக்கு தருவதாக. அந்த வேல் கீழ்ப்பக்கம் ஆழமானதாக இருக்கும். அந்த தண்டு பகுதி நடுவிலே அகன்றதாக இருக்கும், மேற்பக்கம் கூர்மையானதாக இருக்கும். கீழ்ப்பாகம் ஆழ்ந்ததாகவும் நடுப்பாகம் அகன்றதாகவும் மேற்பாகம் கூர்மையானதாகவும் இருப்பது வேலினுடைய வடிவம். ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் ஆழமானதாக இருக்க வேண்டும் என்ற தத்துவம் அந்த வேலினுடைய தண்டு ஆழமாக நீண்டு முருகனுடைய பாதம் வரையிலே இருக்கின்ற வகையில் ஒரு மனிதனுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் ஆழமானதாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவது. முருகனுடைய நடுப்பாகம் அகன்று இருக்கின்ற பகுதி ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணங்கள், மனிதனுடைய சிந்தனைகள் அகன்று விரிந்து பரந்த எண்ணங்கள் கொண்டதாக, பரோபகார சிந்தனைகள் கொண்டதாக மனிதனுடைய வாழ்வு, அவனுடைய சிந்தனைகள் இருக்க வேண்டும் என்பதை காட்டுவது. மேலே கூர்மையாக இருக்கிற பகுதி ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணங்களும் இந்த சிந்தனைகளும் ஒரே இலக்காக, இலக்கை நோக்கி ஒரே நேர்கோட்டிலே ஒரே சிந்தனையிலே எண்ணங்கள் அங்கிங்கி செல்லாது ஐம்புலன்களும் ஒரு வழிபட்டு ஒரு நிலையிலே வர வேண்டும் என்பதை குறிக்கின்ற வகையிலே தான் அடிப்பக்கம் ஆழமானதாக, நடுப்பக்கம் அகன்றதாக, மேற்பக்கம் கூர்மையானதாக இருக்கும். இந்த சிறப்பை திருவாசகம் தந்த மணிவாசக பெருமான் சிவபுராணத்திலே அழகுற எடுத்து போற்றுகிறார். வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே, ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன் என்று போற்றுகிறார். அதுதான் முருகனுடைய கையிலே இருக்கிற வேருடைய தத்துவம். கீழ்ப்பக்கம் ஆழமானதாக, நடுப்பக்கம் அகன்றதாக, மேற்பக்கம் கூர்மையானதாக. மணிவாச சொன்ன ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே என்று. அந்த வகையிலே இந்த முருகப்பெருமானுக்கு அந்த வேல் அன்னை பராசக்தியினாலே வழங்கப்பட்ட வேல் சக்தி வேல். முருகனுடைய கையிலே இருக்கின்ற வேலை வீரவேல், ஞானவேல், சக்திவேல், வஜ்ரவேல் என்று பல்வேறாக நாம் போற்றுகிறோம். இந்த ஆணவங்கன்மமாகிய மலங்களோடு கூடிய தாரகாசுரன், சிங்கமுகன், சூரபத்மன் ஆகியோரை சம்ஹாரம் செய்வதற்காக முருகப்பெருமான் தோன்றி அவர்களை சம்ஹாரம் செய்கின்றார். இறுதியிலே இந்த சூரபத்மனானவன் மாயை வடிவங்கள் கொண்டு மாமரமாக வருகின்ற பொழுதிலும் அவரை வேலினாலே அங்கே மார்பு பிளக்கப்படுகிறது. இந்த சூரனுடைய மார்பு பிளக்கப்படுகின்ற பொழுது அவருடைய உயிர் சேவலாகவும் மயிலாகவும் வெளிப்படுகிறது. இந்த சூரனுடைய உயிரானது சேவலாகவும் மயிலாகவும் வெளிப்பட்டு முருகனை சரணடைகின்ற பொழுது அந்த சேவலை தன்னுடைய கொடியிலே வைத்தும் மயிலை வாகனமாக பாதத்திலே வைத்தும் அருள் புரிந்தவர் முருகப்பெருமான். எனவே இந்த சூரன், தாரகன், சிங்கமுகன் ஆகியோருக்குள்ளே இருந்த
ஆணவம் கண்மம் ஆகிய மலங்களை நீக்கி அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை கொடுக்கின்ற வகையிலே முருகப்பெருமானுடைய ஞானவேல் ஞானத்தை கொடுத்து அவர் இறைவனத்திலே சரணடைந்தான். சேவலும் மையமாக இறைவன் அருள்பாலித்திருக்கிறார். அவ்வாறு இந்த சூரசம்ஹாரத்திலே முருகப்பெருமான் சூரனை கொல்லுவது என்பது இல்லை. எந்த கடவுளும் எவரையும் கொல்லுவது என்பதல்ல, அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை கொடுப்பது, அவனுடைய அறியாமையை, அவனுடைய ஆணவத்தை, இந்த ஆணவ மலங்களை நீக்குவது. கஜமுகாசுரனை விநாயக பெருமான் சம்ஹாரம் செய்கிறார். அவனுடைய ஆணவம் அழிக்கப்படுகிறது. பெருச்சாளி வடிவம் கொண்டு வருகிற பொழுது அதனை அடக்கி தனது வாகனமாக, அதனால விநாயக பெருமானுக்கு இந்த மூஞ்சூறு எலி வாகனம். அதே போலதான் இந்த முருகப்பெருமான் இந்த சூரபத்மனை சம்ஹாரம் செய்கிற பொழுது அவனுடைய உயிரானது சேவலும் மயிலுமாக வருகின்ற பொழுது ஆசி வழங்கி மயிலை வாகனமாகவும் சேவலத்தினுடைய கொடியிலும் வைத்திருக்கின்றார். எனவே இவ்வாறு இந்த முருகப்பெருமானுடைய சிறப்புகள் நிறைந்தது இந்த கந்த சஷ்டி விரதம். இந்த விரதத்தை அனுஷ்டிக்கின்றவர்கள் பொதுவாகவே இந்த விரதம் என்கின்ற பொழுது நாம் வெறுமனே உணவு உண்ணாமல் இருக்கிறோம் என்றால் மட்டும் அது விரதம் அல்ல. நாங்கள் 6 நாட்களும் உபவாசம் இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு நாம் தேவையில்லாத வார்த்தைகள் பேசுவதோ, தேவையில்லாதவற்றை பார்ப்பதோ, தேவையில்லாதவற்றை கேட்பதோ இவையெல்லாம் விரதமாகாது. ஐம்புலன்களும் ஒருவழிப்பட்டு இறைவன் மீது நாம் பக்தியோடு செய்யப்படுகின்ற விரதம், அதுதான் விரதம் என்பது. இதனை ஔவை அழகாக சொன்னாள். சுருக்கமாக ஒரே வார்த்தையிலே விரதத்திற்கு ஔவை கொடுத்த பொருள் காப்பது விரதம். ஒரே சொல்லிலே முடித்தார், காப்பது விரதம். எதை காப்பது? கண்கள் தீயவற்றை பார்க்காது காப்பது, காதுகள் தீயவற்றை கேளாது காப்பது, மனம் தீயவற்றை எண்ணாது காப்பது, வாய் தீயவற்றை பேசாது காப்பது என்று இந்த புலன்கள் எல்லாம் தீய வழி செல்லாது காக்க வேண்டும். அவ்வாறு இந்த ஐம்புலன்களும் ஒருவழிப்பட்டு இறை சிந்தனையிலே இருந்து இறை நாமாக்களை பாடவும் பேசவும், இறைவனுடைய புகழை காதுகளினாலே கேட்கவும், இறை சிந்தனையை மனதிலே கொள்ளவும், இறைவனுடைய அலங்கார காட்சிகளை கண்ணார காணவும், அங்கே செய்யப்படுகின்ற அபிஷேகம் சாம்பிராணி போன்ற வாசனாதி திரவியங்கள் அலங்கரிக்கின்ற மலர் மாலையிலிருந்து வருகின்ற நறுமணங்களை நுகர்வதன் மூலமாக இந்த மூக்கும் இந்த ஐம்புலன்களுமே ஒருவழிப்படுகின்ற பொழுது அங்கே இறைவனுடைய திருவருள் நமக்கு வந்து சேரும். ஆலயங்களுக்கு நாம் செல்லுகின்ற பொழுதும் பயபக்தியோடு செல்வதோடு மட்டுமல்லாமல் ஆசார சீலராக நாம் சென்று இந்த வழிபாடுகளிலே கலந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக இந்த ஆழ்பாதி ஆடை பாதி என்று சொல்வார்கள். இந்த ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது எங்களுடைய இந்து சமய கலாச்சார பண்பாட்டு உடைகளோடு நாங்கள் ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். அவ்வாறு நாம் செல்லுகின்ற பொழுதுதான் நம்முடைய எதிர்கால சந்ததியினர் ஆலயத்துக்கென்றால் இவ்வாறு தான் செல்ல வேண்டும், வேஷ்டி உடுத்தி செல்ல வேண்டும், அதே போல பெண் பிள்ளைகள் தாவணி உடுத்தி செல்ல வேண்டும், சாரி உடுத்தி செல்ல வேண்டும் என்கிற நம்முடைய கலாச்சார உடை. இப்பொழுது எப்படி வேறுமானாலும் நாம் கோவிலுக்கு போகலாம் என்று எல்லோரும் எண்ணிக்கொண்டு போக ஆரம்பித்து விடுகிறார்கள். இந்த ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுதால் எங்களுடைய தமிழர்களுக்கென்ற ஒரு பண்பு இருக்கின்றது, ஒரு பண்பாடு இருக்கின்றது, நமக்கென்ற ஒரு கலாச்சாரம் இருக்கின்றது. அதனை நாம் காப்பாற்ற வேண்டும். எதிர்கால சந்ததியினருக்கு அவற்றை நாம் எடுத்து கூற வேண்டும். அந்த வகையிலே ஆலய வழிபாடுகளுக்கு செல்லுகின்ற பொழுது
நாங்கள் இந்து சமய கலாச்சார ஆடைகள் அணிந்து செல்வது மிக மிக அவசியம். அவ்வாறு சென்று நாம் இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு இறைவனை பரிபூர்ணமான இறைவனுடைய திருவிழையெல்லாம் பெறுகின்ற வகையிலே வாழ்வில் நமக்கு எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்குமா. அங்கே ஆலயங்களில் இருக்கின்ற குருவானவர்கள் அவர்களால் கொடுக்கப்படுகின்ற விபூதி தீர்த்தம் போன்ற பிரசாதங்களை இரு கைகளாலும் நாங்கள் பணிவோடு பெற்று அவற்றை இறைவனை சிந்தித்த வண்ணம் இந்த திருநீற்றை அணிந்து கொள்ளுகின்ற பொழுதும் உடல் ரீதியாக ஏற்படுகின்ற ரோகங்கள் எல்லாம் நீங்கிவிடுமா. அந்த வகையிலே இந்த முருகப்பெருமான் இவ்வாறு சூரசம்ஹாரம் செய்வதன் பொருட்டு நடைபெறுகின்ற இந்த கந்த சஷ்டி உற்சவம் ஒரு சிறப்பு மிக்கது. முருகப்பெருமானுடைய தோற்றமே மனித வாழ்வுக்கு வேண்டியவற்றையெல்லாம் சிறப்புகளை தருகின்ற வகையிலும் உயர்வை தருகின்ற வகையிலும் நமக்காக இறைவனுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து தோன்றியவர். அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஓர் மேனியாகி கருணைகூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்து அங்கு உதித்தனன் உலகமுய்ய. பிறந்தனன் என்று சொல்ல உதித்தனன் இறைவனுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து தோன்றிய இந்த 6 பொறிகளும் சரவண பொய்கையிலே சேர 6 கார்த்திகை பெண்களினாலே வளர்க்கப்பட்டு பின்பு உமையுமையானவள் சேர்த்தெடுக்கின்ற பொழுது 6 ஒன்றாக வந்து விதித்தவன். அதனால்தான் இந்த கந்த சஷ்டி பெருமைகளும் சிறப்புகளும் நிறைந்ததாக உலகெங்கும் வாழுகின்ற அடியவர்கள் பக்தர்கள் முருகப்பெருமானை வேண்டி வணங்கி வழிபாடு செய்கின்ற சிறப்பை நாம் பார்க்கிறோம். இலங்கை திருநாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவிலும் அதே போன்ற சுவிஸ், ஜெர்மன், லண்டன், கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகளிலும் உலக நாடுகளிலெல்லாம் இந்த முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. முருகனுடைய பரிபூர்ணமான திருவருள் நாம் எல்லாம் பெறுகின்ற வகையிலும் இந்த குருவருள் நமக்கு இறைவனுடைய அருளோடு குருவருள் மிக முக்கியம் என்று சொல்வார்கள். குருவருள் இல்லையே திருவருள் இல்லை. அந்த வகையிலே முருகப்பெருமான் பல்வேறு வடிவங்கள் எடுத்திருக்கிறார். புராணங்களிலே ஆகமங்களிலே முருகன் பல அவதாரங்களை பற்றி சொல்லியிருக்கிறது. ஆனால் அருணகிரிநாத சுவாமிகள் முருகப்பெருமான் எத்தனையோ வடிவங்கள் போற்றப்படுகின்ற பொழுதிலும் தனக்கு முருகன் வந்து ஆசி வழங்குவதற்கு குருமூர்த்தமாக குருவின் வடிவிலே வந்து ஆசி வழங்க வேண்டும் என்று வேண்டுகிறார். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் விதியாய் கதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. எனவே குருவாக வந்து நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று மணிவாசகர் போற்றியிருக்கிறார். எனவே இந்த குருவருளும் திருவருளும் எல்லோருக்கும் நிறைந்து வாழ்வு நீங்கள் எல்லா விதமான சிறப்புகளும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ உலகெங்கும் வாழுகின்ற இந்த லங்காஸ்ரீ நேயர்கள் அனைவருக்கும் முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான திருவருள் என்றென்றும் நிறைய பெற்று வாழ்வு நீங்கள் பெற வேண்டிய செல்வங்கள் எல்லாம் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ லங்காஸ்ரீ தமிழ்வின் இணையதள நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம்.